அனைவருக்கும் மீனா வெங்கடேஷின் வணக்கம். இன்று நான் உங்களுடன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆடி மாதமும் அதன் சிறப்பும். ஆடி மாதம் ஆன்மீக மாதம், ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று எல்லாருக்கும் ரொம்ப தெரியும், பெண்களுக்கு குறிப்பாக ஆடி தள்ளுபடி, ஆடி சேல். ஆடி மாதம் வரும்போது, அந்த சேல் வரும்போது பெண்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தங்களுக்கு பிடித்த புடவை, சுடிதார் எல்லாம் கை நிறைய அள்ளிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கடைகளுக்கு போகிற வழக்கம் உண்டு. அதுவும் ஒரு சிறப்பு தானே, பெண்கள் மகிழக்கூடிய மாதம். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் நம்ம விதை விதைத்தால் நல்லது அப்படின்னு எல்லா விவசாயிகளும் ஆடி மாதத்தில் விதைகள்லாம் விளைப்பாங்க. ஏன்னா தென்மேற்கு பருவமழை ஆரம்பமாகும், அப்போ நம்ம விதைச்ச பயிரெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஈவன் வீட்டில் நம்ம செடியெல்லாம் வைக்கணும்னா கூட ஆடி மாதத்தில் வைங்க அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து ஆடி அமாவாசை, இது மிகவும் சிறப்பானது. நம்ம வருஷத்தில் வர்ற அமாவாசை எல்லாமே நம் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குற வழக்கம் உண்டு. சில பேருக்கு மாதம் மாதம் அது கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முடியாதவர்கள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை இது ரெண்டுமாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த திதி தர்ப்பணம்லாம் நம்ம கரையோரங்களில் போய் நம்ம கொடுக்கலாம், நதிக்கரைகளில் போய் கொடுக்கலாம், இல்லை வீட்டில் வச்சும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நம்ம முன்னோர்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த முன்னோர்களோட ஆத்மா சந்தோஷம் அடையும் அப்படிங்கிற பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கடமையை நிறைய பேர் நம்ம செய்யாமல் இருப்பவர்கள் எல்லாம் ஆடி அமாவாசை அன்றைக்கு செய்வது வழக்கம். அடுத்து ஆடி 18ஆம் பெருக்கு, இது மிகவும் விசேஷமானது. ஆடி 18ஆம் பெருக்கில் நதிகள், நீர்நிலைகள் அங்கெல்லாம் போய் மக்கள், கல்யாணமான புதுமண தம்பதியர்கள், பெண்கள் இவங்கெல்லாம் போய் புதிய மஞ்சள், புதிய கயிறு இதெல்லாம் கட்டிக்கொள்வது, தாலி கயிறுலாம் கட்டிக்கிற வழக்கம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்மலாம் நதி, கடல் எல்லாம் தெய்வமாக நினைக்கிறோம். அதனால் அந்த கடற்கரையில் போய் நம்ம தெய்வமாக நினச்சி நம்ம இதெல்லாம் இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். அதோட இன்னொரு விசேஷம் ஆடி 18ஆம் பெருக்கு என்னன்னா 18 வகையான உணவுகளை செய்வது.